மின்னும் ஒரு சூரியனா மீண்டுமே நான் வருவேன். நீ முதலாக யோசிக்கணும். ஒன்று வந்து இது இரவல் காணி, மற்றது நாங்கள் எல்லாம் பாவம். சரியா? அதெல்லாம் மனசில் வச்சுக்கோ. இப்போ ஃபுல்லாட்டு ஓகே. அக்னிக்கோ வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்போ இவன் வந்து எங்கள்கிட்ட வந்துட்டு வாகனம் இருக்கிறோடியா அப்படியே ஓடிக்கொண்டிருக்கே வந்து கிளச்சை ஃபுல்லாக அமர்த்தி கொண்டு தேட்டை போட்டேன்னா சரிடா. ஓ லெவல் பாஸ் பண்ணினதுக்கு பிறகு வந்து அம்மா வந்து எனக்கு ஒரு சீட்டு போட்டு தான் வந்து எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தந்தவா. தைப்புறம் தான் பாண்டியபாடு கொஞ்சம் வேலைகளோட போகும். எதுக்கும் இன்னும் ஒரு தெரிஞ்சால் இருந்தால் கொண்டே காட்டுங்க கொஞ்சம் செஞ்ச வழியாலே. நான் அதேண்ணா கதவு சாத்திங்களா குரோன் கதவு தெரிஞ்சுட்டேன் வைக்கினி வாரம் உண்டு பதில் வேற காட்டிக்காத கவலையாக கிடக்கு. வேனை சுற்றி காட்டு காயங்கள் இருக்கோண்டு. அதாவது அந்த ரயில் பழக்கிற இடத்துல வந்து சொல்லுவாங்களாமா வந்து பேனுக்கு முன்னாடி வந்தாலே ஃபெயில்ன்றாப்பா. அதனால சுற்றி வந்துடும் இப்போ வந்து நம்ம தேய்ச்சி விட்ட சந்தனமா ஏற்றி வச்சிருக்கனால. உனக்கு சம்டைம் நியூட்டன் இல்லைன்னு டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபுல்லாக அவன் கொண்டாடிச்சு பார்க்கலாம். இல்லைங்க அவனுக்கு டவுட் இருந்தா இப்போ நியூட்டன்ல இருக்குது. சரியா கிளியர். சரியா? இப்போ நாங்கள் தான் இறங்குறோம். பட்டாக்கள் விட்டுறா. இப்போ செகண்ட் கியரை போடுவா. நிப்பாட்டி தான் போகிற செகண்ட் கியர். ஷான் எங்கேயோ போகுது போலக்கா. டோஹரா ஏறப்போ ஷாவன். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. அக்னி. ஓகே, அப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்கிறேன். நான் பார்த்தேன் இந்த எலும்பி எதிரோடு ஆடி இப்போ சரியா படுது. நான் சொல்கிறேன் அதுதான் பார்த்து சிரிச்சாப்பேண்ணா. நான் எதான் பார்த்து சிரிச்சேங்களேண்ணா. சரியா? நானும் என்ன முன்னேச்சேன். அப்போ வந்து இன்றைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அதாவது வந்து மனுஷன் அப்புறம் வந்து எல்லா வாழ்க்கையிலையுமே வந்து ஒவ்வொரு கட்டங்கள், ஒவ்வொரு மாற்றங்கள், ஒவ்வொரு சேஞ்சுகள், ஒவ்வொரு ஆசைகள், ஒவ்வொரு விருப்பங்கள். அங்கே நீ கொஞ்சம் சொல்லுவா. நான் சொன்ன மாதிரி விருப்பங்கள், சில பேர் வாழ்க்கை முறைகள், அப்படி இப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் சொல்லிட்டு ஒன்றும் சொல்லவே இல்லைடா நீங்கள். அதான் சந்தோஷங்கள், துக்கங்கள், இடிபாடுகள் ஆத்தே இல்லை சொல்கிறேன். அவசரமாக கேட்குறீடா சம்பவம் செய்யறதுக்கு முன்னமே. ரைட்? அப்போ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக வந்து இப்போ என்ன எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால், இப்போ நான் வந்து 19 வயசு மட்டும் வந்து சரி 17 வயசு மட்டும் நான் நடந்ததுங்க. நீ எப்படி தெரிஞ்ச? நீ நானும் அப்படித்தான். நீ இடக்கிட நடந்துருந்துச்சு. உனக்கு சைக்கிளும் இருக்கலையோ? சைக்கிள் இருந்தா. அப்போ பார்த்து அந்த டைம் நீ என்னோட வசதிடாப்பா. 17 வயசு சைக்கிள். ஓகே, அப்போ 17 வயசு மட்டும் உண்மையிலே நான் நடந்து இருந்துச்சேன். எனக்கு இன்னொரு சைக்கிள் இல்லை. ஓ லெவல் பாஸ் பண்ணினதுக்கு பிறகு வந்து அம்மா வந்து எனக்கு ஒரு சீட்டு போட்டு தான் வந்து எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தந்தவா. சில பேர் வந்து நல்லா வந்துட்டா என்ன சொல்கிற வந்து கொஞ்சம் இந்த பழைய விஷயங்களை மறந்து கொள்கிறோம். ஆனால் நம்ம வந்து அப்படி இல்லை. எந்த ஸ்டேஜுக்கு போனாலுமே நாங்கள் இருந்து வந்ததை நான் எப்போயுமே நான் வந்து சொல்ல தயாராக இருப்பேன். நான் அதில் வைக்கவும் இல்லை. எனக்கு இதைத்தாண்டா வச்சு இப்போயும் கதைக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னும் 10 வருஷத்துக்கு முன்னும் சைக்கிளில் தெரிஞ்சவன்டா எப்பயுமே சைக்கிள் அது. அப்போ அவங்களோட கதையின்படி பார்க்க போனால் குழந்தையாக பிறந்தவன் குழந்தையாகவே சாகணும், வளரக்கூடாது. என்ன? ரைட். அப்போ 17 வயசில் முதலாவதாக நான் வந்து சைக்கிள் வந்து எடுத்தேன். பிறகு 19 வயசு மட்டும் அதே சைக்கிள் தான், அம்மாட அதே சைக்கிள். அப்புறம் 20-21 வயசில் வந்துட்டு கேம்பஸ் கழிச்சு போனேன். அப்புறம் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு சீட்டு போட்டு அப்படி இப்படி செஞ்சு ஒரு சின்னதாக ஒரு மோட்டர் சைக்கிள் ஒன்று. அந்த மோட்டர் சைக்கிள்லாம் எப்பயும் வந்து அண்ணா வச்சுருக்காரு. எங்களோட சுமன் அண்ணா கருத்தை மோட்டர் கொண்டு பார்த்தா தெரியும் வந்து. அதுக்கு பிறகு ஒரு கொஞ்சம் காலம் போய் 23 வயசில் என்று நினைக்கிறேன் வந்து அந்த பைக் எடுத்துருப்பேன். ப்ரெஷர் வந்து நேற்று பார்த்துருப்பீங்க வந்து அதை எடுத்திருப்பேன். ஸோ அதுக்கு பிறகு வந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் 26-27 வயசில் வந்து கார் வந்து எடுத்திருப்போம். ஸோ அந்த மாதிரி எங்களோட பரிணாம வளர்ச்சி லைக் வந்து அந்த என்ன சொல்கிற அந்த குரங்குலேருந்து மனுஷன் கூப்படைஞ்சு வந்த மாதிரி எங்களோட அந்த ஒரு வாழ்க்கை வந்து
லைஃப், அதாவது எந்த ஒரு கட்டங்கள் வந்து வந்துட்டு இருந்தது. உண்மையிலேயே வந்து நான் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 23-24 வயசுல எல்லாம் வந்து எங்களோட மச்சான்கிட்ட வேன் இருந்தது. அப்போ மச்சான்ட வேனுக்கு பக்கத்தில் இருந்து நான் வந்து மல்லாவிக்கு வந்து போவேன். அப்போக்குள்ள எனக்கு வந்து லைசன்ஸ் நான் எடுத்துட்டேன், எல்லாம் பழைய வந்து நான் லைசன்ஸ் எடுத்துட்டேன். அப்போ வந்து வேனில் போகக்குள்ளே வந்து எனக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும், என்னென்ன நம்மளும் லைசன்ஸ் எடுத்துகிட்டு தானே ஒருக்கா இதை ஓடி பார்த்தா என்ன கேட்போமோ, கேட்டால் அதை மினைச்சிடுவானோ, இல்லாட்டி நான் வந்து சரியாக ஓடுவேனோ, இல்லாட்டி எங்கேயும் கொண்டு இடிச்சிடணும், இது தேவையில்லை வேலையாக போடுமோ, நான் ஓடுவேன் தானே ஓடித்தான் லைசன்ஸ் அப்போ வந்து கேட்டு பார்ப்போமோ, இல்லை நம்ம நம்புற அப்படி இந்த மாதிரி அந்த மனசில் பலவிதமான எண்ணங்கள் போய்கொண்டே இருக்கும். இருந்தாலும் எங்களோட ஆசைகளை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி சரி நமக்கும் ஒரு காலம் வரும் தான்ட்டு வருமா சரி வரும் தானே அப்படின்றோட்டு விடுறது வந்து அப்படி இருக்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலே இன்றைக்கு வந்து முதல் கண் கடவுள்கிட்ட ஆசீர்வாதத்தால் இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கண்டே வந்து சொந்த வெஹிக்கிள் வச்சுக்கக்கூடிய மாதிரிக்கு நிலைமையை வந்து மாற்றி தந்திருக்கிறார். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு வாழ்க்கை கட்டங்கள் போனது ஏன்னா நவ் யூர் டர்ன். இப்போ நீ சொல்லு, நீ பார்த்துங்க எவ்வளோ ஒரு அழகாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னான் அப்படி சொல்ல அப்படி. இப்போ நானும் இப்படித்தான். இப்போ நாங்களும் வந்து சராசரி குடும்பம் தான். முதல்ல இப்போ 5ஆம் ஆண்டு வரைக்கும் வந்து வேறு ஸ்கூல், பிறகு வந்து இந்தியாவில் பட்டு வந்து படித்த பிறகு தான் வந்து என்ன படித்த பிறகு அக்காட சைக்கிள் இருந்தது. அப்போ அதில் தான் போகிற பள்ளிக்கூடத்துக்கு. அது பிறகு வந்து அம்மா அப்பாட சைக்கிள் இருந்தது. அது ஒரு 9ஆம் ஆண்டுக்கு வர வந்து அதில் போகலாம், அதில் போனால் நல்லா இருக்குமாண்டு அதில் போகிறது வந்து பின்னே கெரியல் இருக்கும். பொடியில் கலாய்ப்பானுங்களாப்பா போக்குள்ள வந்து அது இந்த சைக்கிள் உண்டு. பிறகு ஓலவெல் போன டைமுக்கு பிறகு வந்து ஒரு அக்காவோட ஒரு அதுக்கு பிறகு எடுத்த ஒரு புது சைக்கிள் தான் வந்து கொண்டு போனாங்க, மரூன் கலர். அது இப்போ என் பொடியில் வந்து சிலருடைய சொல்லி காட்டுவாங்க வந்து நீ அந்த மரூன் கலர் சைக்கிள் அணிதான் இழுத்து வருவேன். அப்போ அந்த காலங்கள் சைக்கிளில் போனது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஓலவெல் படிச்சுனா படித்த இடத்துல அந்த படிப்பு வந்து மண்ணில் வந்து தங்காத நிமித்தம் வந்து அந்த படிப்பே விட்டாச்சு. அதுக்கு பிறகு வந்து தெரியாது பொடிகளோட கூடுறது இது அப்படி வந்து சும்மா ஃபன் எடுக்கிறது சைக்கிள் தடையாட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது வாய்க்க அதுக்கப்புறம் வந்து அப்போ ஒரு வாய்க்கொண்டு வச்சு சிட்டி லேக்ஸ் வாய்க்கொண்டு அப்போ அதெல்லாம் வந்து சாரையும் கட்டி கொண்டு சும்மா அதில் வழியே சும்மா பொடியில் சுற்றி கொண்டு மாட்டி மஞ்சள் திரிகிறது. அதுக்கு பிறகு தான் வந்து அனுஷன பர்த்டேக்கு வந்து அண்ணாக்கள் வந்த டைமில் வந்து அண்ணாக்குள்ளே கூட்டின கூட தான் காரில்ன்ற தடத்தையே கால் எடுத்து வச்சு நான் பிறகு ஆல்டோ காரில் முதலாவது தடம். அப்போ அதுக்கு பிறகு வந்து அண்ணாக்களோட இங்கால ஜஃப்னா வந்து அப்படியே வந்து வாழ்க்கையும் வந்து கொஞ்சம் அமோகமாக நல்லா வந்துச்சு. ரைட். அப்போ வந்து என்ன சொல்கிறோம், உண்மையிலேயே வந்து இப்போ அதுவுமே ஒரு கொடுப்பனவு தான். இப்போ அக்னியோ இருக்கட்டும், கவிதாசா இருக்கட்டும், இப்போ அவங்க வந்து இப்போ அக்னி சொன்ன மாதிரிக்கு என்ன சொல்கிறது, இப்போ நான் கூட வந்து எந்த மச்சானோட போகக்குள்ள அது எனக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சின்ன ஒரு டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் என்ன சொல்கிறது, அது எந்த இல்லை இந்த மாதிரி எந்த இல்லை மீன்ஸ் அந்த எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் நான் கேட்கக்கூட. இப்போ கூட இவன் வந்து அக்னி லைசன்ஸ் வந்து கார் வெஹிக்கிளில் எடுக்கல வந்து ஓட போகிறான்னு கேட்டால் நம்ம கொடுத்துட்டு எனி டைம் அது என்ன நடந்தால் பரவாயில்லன்னு கொடுத்துட்டு இருக்க ரெடி வந்து பக்கத்தை. ஆனால் அப்படி ஒரு ஸ்டேஜில் இப்போ இவன் எங்கட மச்சானமாவன் அப்படி செய்யக்கூடியவன் தான் இருந்தாலும் நாங்கள் கேட்க ரெடியாக இருக்கல. ரைட். இப்போ இதெல்லாம் ஏன் சம்பந்தம் இல்லாமல் இந்த இடத்துல இந்த கதை வருதுன்னு கேட்டால், இப்போ உங்களுக்கு தெரியும் தான் ஒரு படம் கூட வந்துட்டு ஒரு டைரக்டர் வந்துட்டு டைரக்ட் பண்ணிக்குள்ள என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்றுக்குள்ளால போய் தான் வந்து வருவார், அப்படியே 15 வருஷம் பின்னுக்கு முன்னுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரிக்கு நம்ம இப்போ வந்து போயிட்டு வந்தாங்க. ரைட். அந்த மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து அக்கினிக்கு வந்து லைசன்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணி வந்து இப்போ ஆளுக்கு வந்து எல்போட் என்ன அதாவது எல்போட் அப்படின்னு சொன்னால் என்ன அந்த லேர்னர்ஸ் அதாவது வந்து பழைய கொண்டிருக்கிற அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து இருக்கிறார். அடுத்த கட்டமாக இப்போ லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணி ரயல் வந்துட்டு காட்டணும். அப்போ ரயல் வந்து காட்டணும் அப்படின்னு சொன்னால் இப்போ வெளிநாடுகளில் ஈவன் ஆட்டோமேட்டிக் கியர் வாகனங்களில் கூட வந்துட்டு ஆட்டோமேட்டிக் கார் ஓடுறவங்க அதை வந்துட்டு காட்டிட்டு போகலாம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு ஃபெசிலிட்டி இல்லை. பார்த்திங்க சொன்னால் வந்து ஆட்டோமேட்டிக் காரோட போகிறோமோ மேனுவலோட போகிறோமோ மேனுவல் வாகனத்தில் நாங்கள் வந்துட்டு ட்ரையல் காட்டலாம். குறிப்பாக வந்துட்டு ஒருக்கா வந்துட்டு ஒரு மெயின் சுற்றி ஓடணும், மற்ற வந்துட்டு ரிவர்ஸ் காட்டணும். ரைட். இந்த ரெண்டும் வந்து காட்டணும். இதில் உள்ள பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மேனுவல் ஓடுறாக்களால் ஈஸியாக வந்து ஆட்டோமேட்டிக் ஓடிட இயலும். ஆனால் ஆட்டோமேட்டிக் ஓடுறாக்களால் ஈஸியாக வந்து மேனுவல் ஓட முடியாது. ஆனால் அப்படி இருக்கக்குள்ள வந்து மனுவலில் பழகிறது அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் நல்லது. அப்போ இப்போ அக்னியுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பைக் எல்லாம் வந்து ஓகே. ஆனால் இது அதாவது வந்து வாகனத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மனுவலில் தான் வந்துட்டு ட்ரையல் காட்டணும். அப்போ ட்ரையல் காட்டணும்னு சொல்லக்குள்ள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும்
கிட்டத்தட்ட நார்மலாக அந்த ஒரு பழைய மாடல் ஒரு வெஹிக்கிள் ஒன்று வச்சுருப்பாங்க வந்துட்டு வித் அந்த பழகிறவற்ற கண்ட்ரோலோட. இப்போ வந்து அக்கினி வந்து லைசன்ஸ் ட்ரையலுக்கு போகிறதுக்கு முன்னால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நாங்கள் எல்லாம் போகிறதுக்கு முன்னால் உண்மையிலேயே பழகிட்டு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு கிடைக்கல. மச்சான் அந்த வேனில் ஒரு காசுமா நான் நம்மளா பழகிட்டு போனான். இருந்தாலும் லேர்னர்ஸ்லேயும் நிறைய தரம் பழகிருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அக்கினிக்கோ வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்போ இவன் வந்து எங்கள்கிட்ட வந்துட்டு வாகனம் இருக்கிறோடையா இன்றைய தினம் வந்து அக்கினி வாகனம் வந்துட்டு அதாவது வேன் அதாவது மேனுவல் வேன் வந்துட்டு ஓட போகிறார். ஸோ அதைத்தான் நீங்கள் வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. இந்த தருணம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அக்கினி? ரொம்ப பெருமையா இருக்குது. அப்படியா? இல்ல என்ன புஷ் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் எடுத்துனேன் ஒரு எல்போட் எடுத்து பழைய போன் அது பழகிற டைம் இந்த ரயில் காட்டுற டைம்ல வந்து சோழி முடிஞ்சு அது என்னண்டா அடுத்த டைம் எல்போட் எல்போட்டுக்கு ஆண்டு ஓடி திரிஞ்சது. ஓடி திரிய வந்து கொஞ்சம் காலம் போனவர் வந்து அந்த பழக போற மாதிரிலாம் அப்படி விட்டு ஏன்டா அந்த இப்போ உங்களோட பேன் நிற்கிற மாதிரி இப்போ அங்கே வந்து பேன் இல்லை வந்து கூட கேட்டு பழகிறதுக்கு. இப்போ பழகிறனா லேனஸ் தான் போகணும். வந்த பஞ்சிலேயே வந்து லைசன்ஸ் எடுக்காம விட்டது அவங்க எடுத்துட்டு இல்லாட்டி வந்து 2 வருஷம் முன்னாடி லைசன்ஸ் எடுத்துருக்கலாம். ரைட். இப்போ நான் கேட்டது இப்போ இந்த தருணம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்ன சொல்கிறது, ரொம்ப பெருமையாக இருக்கு. அப்போ இந்த டைமில் வந்து அண்ணாக்களுடைய பேனிங்களாலாம் வந்து நானுமே நட சொன்னேன். முந்தின நாள் வந்து அண்ணா பேன் பழகணும்னு சொல்லி ஆளுமே சரி பழக வந்து ஆளுமே சொன்னார். அப்போ என்ன சொல்கிறேன், கொழும்பு போகணும். அப்போ டைம் இல்லை. அப்போ இன்றைக்கும் இல்லாட்டி நாளை இன்றைக்கு தான் பழகணும். 2 நாள் தான் பழகணும். பழகிட்டு 22ஆம் போகணும் மட்டக்கலாம். 22 என்ன 22 வந்து ரெண்டு எல்போட் இருக்குல்ல, எல்போட் வந்து துளைச்சி விட்டாங்க கொடி. 22 எல்போட் துளைச்சி விட்டாங்க. அப்போ அதில் வந்து என்ன போலீஸ் எடுக்கணும் அந்த எல்போட் துளைச்சதுக்காக. அப்போ அதை எடுத்துட்டு கட்டாயம் வந்து அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து டோட்டல் வந்து 1 கிலோமீட்டர் பழகுவாங்களாம். அப்போ வந்து நான் நம்ம வந்து டைம் இல்லையா, நான் அப்போ நினைக்கிறேன் நாங்கள் இன்னொரு 3 நாள் வந்து பழகிறோம். வந்து கூட பழகிட்டு அப்படியே ரயிலில் முடிச்சுட்டு போகிறோன்னு சொன்னால் இப்போ ஓகே. இப்போ நீங்கள் போயிட்டு வந்து ஒரு 3 நாளாக வந்து பழகணும்னு சொன்னவர். சரி, இப்போ நாங்கள் வந்துட்டு கணக்கு கதைக்காமல் இப்போ நாங்கள் வந்து போவோம். ரைட், போயிட்டு வேன் எடுத்துக்கொண்டு நல்ல ஒரு வெட்ட வழியாக பெரிய ஒரு வெட்ட வழியாக தேடுவோம். நாங்கள் விட்டுதலும் அதான் கட்டிடம் இல்லை, பெரிய புல் கூட இல்லாத ஒரு தேசமாக பார்த்து அதுக்கு கொண்டே பட்டி வாடுறான்னு விடுவோம் மக்களே. சரி தானே, என்ன நம்மளோட படியும் தானே நல்ல பெரிய வெட்ட வழியாக பார்த்து அவன்கிட்ட கொடுப்போம். என்னது நம்ம இது என்னதை கண்டேன் நல்ல ஒரு பெரிய வெட்ட வழியாக பார்த்து போவோம்பா. சொல்லிட்டு அடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லி கொண்டு. ஓகே ஓகே. இப்போ நாங்கள் வந்து வெளுக்கிட்டு வந்து போய்கொண்டிருக்கோம். வந்து அதாவது வேன் எடுத்து வந்து அக்கினிக்கு வந்துட்டு வேன் பழக்க போகிறோம்ன்றதை விட அவன் பழக போகிறானா, எங்களை பெரிய ஆக்களாக்கோனா அவனே சொல்லுவான் அவன் பழக போகிறான்னு சொல்லி. நார்மலாக ஓடுவான்னு நினைக்கிறேன் என் பார்வைக்கு. என்ன அக்கினி நார்மலாக ஓடுவேன்னு நினைக்கிறேன் இந்த பார்வைக்கு. ஓடெல்லாம் பிடித்தானே சில நேரம் வந்து அந்த ஸ்டேரிங்கள் வந்து கண்டபடிக்கிறலாம். சில நேரம் பிரேக்கை வந்து அமர்த்துறது போகலாம், வந்து எக்ஸிலேட்டர் அமர்த்தலாம். பிரேக் அமர்த்துக்காண்டி எக்ஸிலேட்டர் அமர்த்துறதா? ஓகே. பயத்தில் முதல் தரம் வந்து பழகக்குள்ள அப்படித்தான். சரி, இப்போ நீங்கள் சொல்லு, மனுவலுக்கும் இதுக்கும் ஆட்டோ கியருக்கும் மனுவலுக்கும் என்ன வித்தியாசம்? கியர் தானே, இதுக்கு கியர் இல்லையோ? இது கியர்னு சொல்லக்குள்ள வந்து இது வந்து மெனுவல் போட்டால் வந்து அமர்த்தினா போக வேண்டியது. அது வந்து டைமுக்கு டைம் வந்து எடுத்து போடணும் போல வந்து கியர் வந்து. ஓகே. அப்போ இதை விட ஆட்டோவை விட மனுவலில் என்ன இது கூட கிடக்குது? மனுவலில் என்ன கூட கிடந்தா கியரும் காலுக்குள்ள இன்னொரு பொருளும் வந்து அந்த பொருளுக்கு என்ன பேட்டா? அது கிளச். ஓகே. அப்போ கிளச்சும் கியரும் இருக்குது என்ன? அது ஆட்டோ கியரை விட அதில் 2 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ அது வந்து சும்மா சொல்கிறது 2 எக்ஸ்ட்ராண்டா அதுதான் வேலை கூட. கிளச் கண்ட்ரோல் இல்லைன்னு சொன்னால் வாகனம் வந்து ஓட இல்லாமல் இருக்கும். வந்து இப்போ ஃபஸ்ட் டைமா நீ இதுக்கு முன்னாடி ஓடிக்கிறியோ? இந்த பழையக்குள்ளே ஓடிக்கிறேண்ணா? பழையக்குள்ள ஒரு ஓடி பழகணும் நாங்கள் முதல் டைம் எடுத்து பழகினது. பிறகு இப்போ அதுக்கு பிறகு இப்போ தானேண்ணா? அதுக்கு பிறகு இதான் ஓடினேன் பேனர் வந்து கார் ஓடுறா நான் சொல்கிறேன். இல்லை மெனுவல் ஓடல தானே? இல்லை, அது முதல்ல ஓடுனால அது ஓடவே இல்லை. அதான் பழையன பிறகு ஒரு காலம் வேறு இல்லைண்ணா. சரி. அப்போ வந்து இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்குமென்னு சொல்லி நம்புகிறோம். வந்து மற்றது இடமும் பிரச்சனை இல்லை. வெட்ட வழி என்ன வழியை நான் பயப்படுறா கொண்டு இல்லை, இழுத்தாலும் அடி தள்ளி கிளியன்னா பிடிக்கலாம். வேண்டா வருது காய்ச்சல் உனக்கோ
எனக்கும் தான்டா நேற்று 1 மணிக்கு படுத்துட்டு இப்படி 5 மணிக்கு முழிப்பு வந்துட்டாப்பா. ஐயோ எழும்பி பார்க்குறேன். அப்பா அம்மாவும் காய்ச்சோன்றீங்க இருந்து. அப்போ அந்த கதை சத்தத்தில் நான் எழும்பிட்டேன்டாப்பா. என்ன அது அப்புறம் நித்திரே வர மாட்டேன்ட்டு. அது அப்படி சொல்லுவாருங்க. எனக்கு இந்த பகடி பிடிவடையிலையே பக்கம். நான் வந்து நினைச்சது உண்மையிலேயே சொல்கிறான் உண்டு. அந்த லைட்டாக ஒரு சூடு இருந்து அந்த என்ன இந்த காலத்துக்கு வந்து அந்த கிளைமேட் வந்து அந்த குளிராக இருக்குதா, கடும் குளிராக இருக்குது. ஓ பனி ஏன் இப்போ பகலே இந்த வெயிலத்துக்கே குளிக்கலாம் கிடக்கு தண்ணியில் குளிருதே சரிக்கா. அப்படி இருக்குதே வந்து. சரி அப்படி இருக்க வந்து நாங்கள் இப்போ கிட்ட வந்துட்டோம். வேணா சும்மா அந்த கராச்சி கிட்ட போனால் சரி வந்துட்டு வேன் எடுத்துக்கொண்டே இருக்கார். பழகத்தான் கிடக்குது. அதே நேரம் இன்றைக்கு எஸ்கே விளாக்குக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது ஒன்று செய்யணும். உதவி திட்டமோ இல்லாட்டியா ஒரு கண்டென்ட் ஒன்று செய்யணும். கண்டிப்பாக செய்வோம் என்று நம்புகிறோம். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னும் ஒரு 300 மீட்டர்ஸ் அண்ணாட கடைக்கு. எங்கள் கடையில் அனுக்கிறானா இனி வந்து தைப்பிறந்தா வழிபிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிக்கு தைப்பிறந்தா மாண்டபாடு கொஞ்சம் வேலைகளோட போகும். அந்த வகையில் அவன் எங்களை விட உடல் உழைப்பு போடுறது கூடன்னு சொல்லலாம். வந்து நாங்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறது, இப்போ காரில் திரியிறோம், டிரைவிங் செய்கிறோம், மற்றது கொஞ்சம் கதைக்கிறோம் மக்களோட. அப்படி இப்படி மைண்டால் கூட வேலை செய்கிறோம். அவன் உடலாலையுமே கூட வேலை செய்கிறான். இப்போ போய் அந்த கடையடியில் பார்த்தா தெரியும் வந்து உண்மையிலே அவன் என்ன அங்கே கடாங்கண்ணன் சத்தங்களுக்கு எதுக்கும் இன்னும் ஒரு தெரிஞ்சால் இருந்தால் கொண்டே காட்டுங்க. கொஞ்சம் செஞ்ச வழியாலே நான் பழையபடி வேலை தொடங்கிட்டு போலையா பார்க்க ஒரு ஆசையாக இருக்குதாப்பா. லைனில் அடிக்கிறது இதெல்லாம் என்ன செஞ்சு முடிஞ்சதோ. இது என்ன யோக்கண்டா அப்படி அடிக்கிறது இல்லை பம்பலா. என்ன சொல்கிற கொஞ்சம் அது பார்க்கவும் நல்லா இருக்கும், கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் இதை தூக்கி வைக்கிறே இருக்குல்ல, அதுக்கு புரியுமா முட்டை அடிக்கண்டா ஒரு நாள் காணாது. அதுதான் 30 முட்டை அடிக்கும் தெரியுமோ. சரியா வெயிட்ராப்பா. முந்தி இந்த என்ன ஏழு எடுத்து போட்டு வந்து போன நின்ற டைம் நான் செத்து பிழைக்கிறடாப்பா. அம்மா சுண்டல் கீழே நினைக்கிறேன். கீழே வெயிட் இல்லைன்னு கீழேயும் வெயிட். ஆனால் அந்த அக்காவை பார்த்து ஏன்னா ஹஸ்பண்டுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் என்ன. அப்போ உனக்கு அமையலேன்று இப்படி அமையணுன்ற கதை இந்த அர்த்தமாக தான். இதை திறப்பேங்கடா. இப்போ நான் இதுதான் சாப்பாடு எங்கே போகிறேன் யாருக்கு சாப்பாடு இல்லை நான் கூட போயில இதில் இருக்கா 10 நிமிஷம் டைம் ஆகிட்டோ 1:45. இப்போ எங்கே போகிற நீ சாப்பாடு வேனுக்கு எத்தனை சாப்பாடு 50 எடுத்துனே கொடுக்கும். அப்போ காரை கொண்டு ஏசி போடாதே. ஏசி சத்தம் பார்க்கணும். ஏசி போடாத காரை இல்லாட்டி பூட்டிட்டு போயிருந்தேன். அப்போ என்ன செய்யணும் நீ? இல்லை இல்லை நாங்கள் இல்லைன்னா என்ன செய்யணும் நீ? சரி அப்போ தேவையில்லைப்போ. சரி சரி. அது என்ன கதவு சாத்திக்கிறாக்கா குரோன் கதவு தெரிஞ்சுட்டாங்களா? அக்கினி வாரம் பதில் வேற காட்டிக்காக கவலையாக கிடக்கு. இந்த அடே எப்படி
இந்த டைம்ல வந்து நீ எப்படி நான் மணக்குமரில் வந்து வெளிக்கொண்டு காலம் ஒடிச்சு டென்ஷன்லாம் நிற்கிறேன் வேலை அவங்கள்ட்ட நாள் தொழில் அவங்கள்ட்ட இல்லை தானே அப்போ வேலை வந்தா எனக்கும் இல்லை இடையில ஃபோன்டியாக கிடக்கு சப்போர்ட் இல்லாதபடியாக கொஞ்சம் சிக்கன் ஆக்கள் இல்லை படியல் போடுங்க ஆனால் சர்மிகா வந்து குறை சொல்ல அவர் சும்மா சொல்கிறேன் ரோமலை வந்து அந்த சப்போர்ட் அங்கே பெருசாக நடக்குது அந்த அதுகளும் தங்களுக்கு ஏற்ற இல்லை அவையே தங்களோட வேலையை செய்யணுமாடா இப்போ அவையே வந்து இதில் என்ன செய்கிறோம் ஒன்றும் சப்போர்ட் பண்ணிடலாம்டா அவை ஒன்றும் செய்யலாது இப்போ உனக்கு நீ சப்போர்ட் இல்லைன்றாலும் தனியாக உண்மையாக தனியாக வேறு எதுவும் பிடிச்சோன்னு செய்யவே இல்லை அப்படின்னு ஒரு ஆள் வேலையை பிடிக்கும் பிடிச்சா சீசனல் வேலையை இல்லை நிற்பாங்க உனக்கு ஒரு 5 நிமிஷம் நிற்க சொல்லலாம் இல்லை சாவிக்கு காவல அவன் ஜீவா கடிச்சிட நேரம் இல்லையா எங்கோ போறாடா அவங்களுக்கு ஃபேஸ்புக் பார்க்கணும் வாட்ஸ்அப் பார்க்கணும் யூடியூப் பார்க்கணும் அவ்வளோ இப்போ இந்த சட்டம் வந்து இதில் நிப்பாட்டி விட்டானே இல்லை டிக்டாக்ல வீடியோக்கள் படியா சின்னங்களுக்கு நிப்பாட்டிதான் இல்லை சரி அப்போ நீ போயிட்டு வாங்கிப்பா மினக்கடா டே நல்ல வேலை மினக்கடா போயிட்டு வா நீ அடே வேணா பேர பார்த்துட்டு விடு கீழே பழக்க போகிறோம் அதான் இது பேர் செய்ய பார்த்து அடிக்கணும் சாப்பாடு தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன் நீ ஒன்று உங்களுக்கு 1 மணிக்கு சாப்பிட்றாக்குன்னா இல்லை யார் டேய் சாப்பாடு நேற்றுக்கல்ல போகணும் போ டக்குன்னு ஆள் வேறு இந்த சாப்பாடு எடுத்துருவாம்மா டக்குனு கொண்டு வாங்க சர்மிகா சொதிய கொண்டு வாங்க கொஞ்சம் வேகமா சூழ்நிலை தெரியவில்லை வந்துட்டேன் ஓகே கடவுளே பகவாடு என்னை காப்பாத்துறா அடாத்த ரூல்ஸ் விட்டு இருக்கல்லோ ஒவ்வொரு சிக்கலோ ரூல்ஸ் ஒன்று இல்லை கணக்கு கிடக்கு இப்போ முன்னம் புதே புலே இப்போ நீ ஏறின புதாமே புலே அதான் சொல்லித்தாங்க நம்ம இப்படி ஏறிக்கொள்ளலாம் அப்புறம் அங்கே ஃபெயில் பண்ணில விட்டுருவானு ஏண்டா நீ உங்கள் பக்கம் நான் ஏற இருக்க போகிறேன் சொல்கிறேன் நான் சொன்னேன் இப்போ உங்கள் பக்கம் ஏற விதம் பிள்ளையாண்டு ஒரு வாத்தியார்கிட்ட நீ போகிறேன் வைப்பேன் ஒரு வகுப்புக்கு அவர் முதல்ல என்ன செய்வாருன்னா நீ என்ன ஸ்டேஜில் இருக்கிறன்ற டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது பிறகு தான் உன்னை ஏ வகுப்புலையோ பி வகுப்புலையோ சி வகுப்புலையோ விடுறேன்னு யோசிப்பாருலாங்கதா இப்போ அதே மாதிரிக்கு உன்னை ஏற்றி என்ன ஸ்டேஜில் நீ இருக்கிறேன்னு பார்ப்போம் அது பிறகு பார்ப்போம் மிச்சது வா வேணா சுற்றி காடு காயங்கள் இருக்கோண்டு ஓலை கொடுத்தா அப்புறம் என் காயங்கள் வரலாம் சில எனக்கு தெரிஞ்ச ஒரு காயம் இல்லைண்ணா அப்படியே காயங்கள் வந்தாலும் பொறுப்பை பாப்போம் சரியா சரியா அங்கே வேறு பாப்போம் அதாவது அந்த ரயில் பழக்கிற இடத்துல வந்து சொல்லுவாங்களாம் வந்து பேனுக்கு முன்னாடி வந்தாலே ஃபெயில்ன்றாப்பா அதெல்லாம் சுற்றி வந்துடும் இப்போ வந்து முதலாவது ஸ்டெப் ஓகே சுற்றி வந்துடும் அந்த இது அக்ரி அந்த இது ஸ்டிக் பண்ணியாச்சு அடுத்து வந்துட்டு பாட்டா கழட்டி வர சொல்லுவாங்க வாட்டா கழட்டி போட்டு வரதில்ல அது மிதிக்க நீ கழட்டி போடலையா வாட்டாவோட மிதிக்க கூடாது ஏறா ஏன்னா அது வந்து ஒரு தெய்வம் மாதிரி விளங்குதா கௌரவான ஒரு தெய்வம் மாதிரி அதால் வந்து வருங்காலால் மிதிக்கணும் சரியே ரயில் காட்ட வரக்குள்ளே அங்கே கலட்டிடுவா பிரச்சனை அது பிரச்சனை இல்லை இப்போ இது என்ன சாமான் இது வந்து எக்ஸலேட்டர் இது வந்து கிளச் இது சரி எனக்கு இதுவுமே தெரியாது வந்து அதுக்கு தெரியும் அதுதான் உண்டு இது ரெண்டில் இருக்குது எனக்கு நல்ல பிடிச்சது இது கிளச் இது பிரேக் எல்லாரும் பயந்து சின்ன பதிலுக்கா சரிங்க ஓகே அப்போ நாங்கள் இப்போ விளக்கிடுவோம் வேணா ரைட் நம்ம தேய்ச்சி விட்ட சந்தனமா ஏற்றி வச்சிருக்கா தேனே கண்ணால ஐயோ வேறடா அடி உள்ள விஜயா அவன் நேரடி அறிப்புக்கு வேறுவா பின்னுக்கார் வா அடுத்த அறிப்பு கிடையாது அநேகமா வேன் நொக்கடிச்சு நிற்கிறதுக்கான வாய்ப்பு 100க்கு 100 வீதம் இருக்குது. அதால் வந்து என்ன என்றால் மானம் இல்லாட்டி அண்ணாவை மன்னிச்சு கொள்ளுங்க. என்ன செய்யுது இப்போ எந்த வேன் இருந்தாலும் நான் கொடுப்பேன், அதில் மாற்றம் இல்லை. சரி, இதில் வந்து ரூல்ஸை படிப்போம். இதில் என்னென்ன ஆப்ஷன் உண்டு? என்ன ஆப்ஷன்டா? சிக்னல், ஹெட்லைட் அப்படி கேட்பானு தானே. சரி, ஒன்றும் உன்னை கேட்க மாட்டாங்க. சரி, கேர் எப்படி படிமுறை சொல்லிட்டாங்க இந்த டைம் எப்படி போடுறேன். கேர் போடவே தெரியாது. அப்படியா? தெரியும். இப்படி அப்படியே கேட்குற தெரியுமாண்டா? தெரியுமாண்டா? அது தெரியும். மேலுக்கு இப்படி போட்ட 1, இப்படி 2, இப்படி 3, இப்படி. அதாவது தெரியான்னு சொல்ல ஒரு பக்கமாக கிடக்கு. படம் பார்த்துருக்கேன், அதான் இப்படிதான் இருக்கு. அப்போடு இப்போ கிளச்சி அமர்த்தி கொண்டு இங்கே வந்து ஒன்று, இங்கே ஒன்று, சரியா? இப்படி இது சரியா? அதே மாதிரியே வந்து
இப்படி பின்னுக்கு எடுத்து போட்டு கொஞ்சம் இப்படி எடுத்து இப்படி எடுத்தா இல்லாட்டி நேரையும் எடுக்கலாம் வந்து 2 சரியா நானே மறந்து போறேன்டா நியூட்ரன்டா இப்படி எடுத்து போட உண்டு இப்படி எடுத்து அப்படியே பின்னுக்கு எடுத்தா 2 பின்னுக்கு எடுத்தா இங்கே ரெண்டோட சரிடா அப்படியே இப்போ நியூட்ரன் ஆக்கியும் எடுக்கலாம் இல்லாட்டி அப்படியே பின்னுக்கு லைட்டா அப்படி எடுத்தாங்க 2 எல்லா கியரும் போடக்குள்ள நியூட்டனுக்கு வந்து தான் போடணும் சரியா மற்றது முன்னுக்கு எடுத்தா 3 அப்படியே பின்னுக்கு எடுத்தா 4 இப்படி அங்க எடுத்து முன்னுக்கு எடுத்தா 5 இப்படி இங்க எடுத்து பின்னுக்கு எடுத்தா ரிவர்ஸ் சரியா சரியா ஓகே இப்போ என்னண்டா நியூட்டன் வந்து எப்படி இருக்கு நியூட்டன் எப்படி கண்டுபிடிக்கிறது ஆடும் இப்படி சங்கீத ஸ்வரங்கள் ஏலே கணக்கா இன்னும் இருக்கா இது பார்த்து குறைக்கிறது அப்படிதான் ஆடும் சரிதானே ரைட் இப்போ என்னண்டா நீ என்னென்ன செய்யப்படுற முதல்ல வந்து இப்போ ஹேண்ட் பிரேக் இருக்குல்ல இப்போ ஸ்டார்ட் எடுத்த பிறகு வந்து கிளச்சில் வந்து நல்லா கிளச்சில் பிரேக்கில் ஃபுல்லாக புஷ் பண்ணுறது ஸ்டார்ட் அடித்த அப்புறம் வந்து இல்லை ஸ்டார்ட் அடித்த அப்புறம் ஒன்றுலேயும் புஷ் பண்ண தேவையில்லை நீ வந்து இப்போ நீ கியர் போட போகிறேன்னு சொன்னால் மட்டும்தான் பிரேக்லேயும் கிளச்சை வந்து ஃபுல்லாக அமர்த்தி கொண்டு தான் கியர் போடணும் அப்போ தான் கியர் வந்து ஸ்மூத்தாக விழும் இப்போ கிளச் வந்து நீ அரைக்குறையாக அமர்த்தினேன்னு சொன்னால் கியர் வந்து சரியாக விழாங்குது அது வந்து பானத்துக்கும் கூடாது அப்போ கிளச்சை ஃபுல்லாக மிதிச்சு கொண்டு கியரை போட்டுட்டு சரியானே கிளச்சை முதல் நீ எக்ஸைட்டில் கால் வைக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் கியருக்கு சரியா நார்மலாக வந்து கிளச்சால் கால் எடுத்து பிரேக்கில் நார்மலாக காலை வச்சு கொண்டு கிளச்சால் நார்மலாக காலை ரிலீஸ் பண்ணவே வாகனம் மூவ் ஆகும் சரியா மூவ் ஆகி ஒரு சொட்டு தூரம் போக திருப்பியும் கிளச்சை ஃபுல்லாக மிதிச்சு கொண்டு செகண்ட் கியரை நீ போடலாம் போட்டுட்டு அதே மாதிரி கிளச்சை கொஞ்சம் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணி போட்டு அங்கே நீ வந்து எக்ஸைட்டில் கொஞ்சம் கால் வைக்கலாம் சரியா ரெடியா ஓகே இப்போ என்ன செய்ய போகிற முதல்ல சீட் பெல்ட்டை போட்டு ஃபஸ்ட்டுக்கு அது அப்படி தானேடா சில இல்லை பிள்ளைகள் இல்லை அது இல்லை ஏன்னா இப்போ என்ன சொல்கிறது இப்போ முக்கியமான ஒன்று சீட் பெல்ட்லாம் பட் இப்போ நீ என்ன சொன்னால் இப்போ ரோட்டுன்னு ஓரத்தில் நிற்கிறதா ஃபீல் பண்ணுற சரி அது வந்து சைட் ரோட்டில் நிற்க போகிற இனி நீ எடுக்க போகிறது ரோட்டுன்னு வேலை பார்க்கறதுக்கு கணக்கே என்ன செய்யணும்னு சொன்னால் முதல்ல எடுக்கக்குள்ளே வேலை பார்க்க சிக்னல் போட்டு கட்டாயமாக எடுக்கணும் சரியா எடுத்து கண்ணாடி பார்த்து சிக்னல் போட்டு எடுக்கும் சரி இப்போ ஒன்றும் தேவையில்லை சொல்கிறேன் சரியா இப்போ ஸ்டார்ட் பண்ணு ஓ சும்மா ஒருக்கா போட்டேன்னா இந்த பேட்டரி ஒன்றா ஆகும் அந்த கரண்ட் போகும் அதுக்கு பிறகு கொஞ்சம் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணு உனக்கு சம்டைம் நியூட்டன் இல்லைன்னு மாதிரி டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் நீ வந்து கிளச்சை கிளச்சை ஃபுல்லாக அமர்த்தி கொண்டு அடித்து பார்க்கலாம் இல்லைங்கதா உனக்கு டவுட் இருந்தால் இப்போ நான் நியூட்டனில் இருக்குது சரியா கிளியர் சரியா இப்போ நாங்கள் தான் இறங்குறோம் எடுப்போம் இப்போ சரியா இப்போ என்ன செய்ய போகிறேன் இப்போ வந்து கிளச்சை வந்து ஃபுல்லாக எந்த காலை யூஸ் பண்ணுறது செப்பரேட்டாக காலை யூஸ் பண்ணல இல்லை இடக்கால தனியாக நீ வந்து கிளச்சுக்கு மட்டும் யூஸ் பண்ணு விலக்கால பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் யூஸ் பண்ணு சரியா விலக்கால ஆக்சிலேட்டருக்கும் பிரேக்குக்கும் யூஸ் பண்ணு இடக்கால ஃபுல் அண்ட் ஃபுல் கிளச்சுக்கு மட்டும் யூஸ் பண்ணு சரியா இப்போ நீ வந்து ஃபர்ஸ்ட் கியரை போட போகிற சரியா நல்லா கிளச் அமர்த்து ஃபுல்லாக மிதி கொட்டானே சரி மிதிச்சுட்டே இல்லை இப்போ ஃபர்ஸ்ட் கியரை போடு கிளச்சாக காடுக்க கூடாது முன்னுக்கு போடு போட்டே இல்லை இப்போ கிளச்சாக காடுக்கா இப்போ கேன் பிரேக் இறக்கி விடு சரி சரியோ இப்போ நீ என்ன செய்ய நீ கிளச்சால கால் எடுக்கவே வேன் வந்து மூவ் ஆகும் ஏன்னா அதை திருப்புற இப்போ என்ன திருப்பி நியூட்டன் சரியா அது உனக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணு பிரச்சனை இல்லையா ரைட் இப்போ திருப்பி ஃபர்ஸ்ட் கியர் போடு ரைட் சரியா ரைட் இப்போ நீ எக்ஸ்ட்ரா கொடுக்க தேவையில்ல நார்மலாக இது செய் என்ன கிளச்சால கால் எடு கொஞ்சம் கண்ணாடிய முடியும் ஏசியை போடும் நீ முதலாக யோசிக்கணும் ஒன்று வந்து இது இரவல் காணி சரியா மற்றது நாங்களெல்லாம் பாவம் சரியா அதெல்லாம் மனசில் வச்சுக்கோ மற்ற ரோட்டில் போகிறாக்கிட்ட விரலில் கூட கால் விரலில் கூட மிதிக்கக்கூடாது சரியா ரைட் ஓகே இப்போ மூவ் பண்ணு ஓ உடனே விடக்கூடாது மெது அதெல்லாம் இந்த கட்டித்தனம் இருக்குது அதாவது கிளச் கண்ட்ரோல் அதுதான் மெயின் மெதுவாடு அது போகாது அப்படி சம்டைம் வந்து ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கு வித்தியாசப்படும் இல்லை சில வந்து சரி அப்படியே போட்டும் நீ வந்து எக்ஸைட்டை கொடுக்க தேவையில்லை ஃபர்ஸ்ட் இயருக்கு நம்மளாம் நீ வந்து கொடுக்க தேவையில்லை அப்படி விட்டு சரியோ இப்போ உனக்கு கிளச்சை ஃபுல்லாக எடுத்துட்டியா அப்போ கொஞ்சம் ஃபுல்லாக எடுக்கலையா இன்னும் ஃபுல்லாக எடுத்துட்டேன்னா லைட்டாக எக்ஸைட்டை கொடுக்கணும் சரியா எல்லாத்தையும் பட்டன் பிரேன் அங்கே வரேன் எல்லா கிட்ட இப்போ நெட்டு புதுசாக மாற்றினவங்க வேன் எங்கடையடா நெட் அவங்க கிடையாது சரியா
இப்போ என்ன நடக்குது? ஓடுது. இப்போ செகண்ட் கியரை போடு பார்ப்போம். நிப்பாட்டி தான் போகிறோம் செகண்ட் கியர். நியூட்ரல் ஆயிட்டமா? நியூட்ரல் ஆகிட்டா சரி பிரச்சனை இல்லை. அப்போ திருப்பி ஃபஸ்ட் கியர் நியூட்ரல் ஆகினா கட்டாயம் ஃபஸ்ட் கியர் தான் போடணுமா? அது அப்படி இப்போ நியூட்ரலுக்கு வந்து போடக்கூடாது, அப்படி டிரெக்டாக தான் வேணும். என்ன அது நியூட்டனுக்கு வந்தாண்டா போகும்போது தெரியாது, வானம் ஓடைக்க தெரியாது. அந்த அந்த நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யணும். அப்படியே செஞ்சு பார்த்துரும், நியூட்ரல் இழுத்து வந்துடும். சரி இப்போ ஃபஸ்ட் கியரில் போ. லைட்டாக ஆக்சிடென்ட்டை கொடுக்கலாம். நீ இப்படி உதவுச்சுன்னா என்ன சொன்னால் ஸ்லோவாக காலத்துல நார்மல் ஆக்சிடென்ட்டை கொடு. நார்மல் ஆக்சிடென்ட்டை கொடுத்தானே ஸ்லோவாக ஆடு, காலை ஸ்லோவாக ஆடு. பிரேக்கில் ஆரம்பிக்குது எல்லு தானே? ரைட்டா சரி. அப்போ நார்மல் ஆடு எடுத்து சாடி ஆக்சிடென்ட்டை கொடு. நார்மல் ஆக்சிடென்ட்டை கொடு. நார்மல் ஆக்செப்ட் பண்ணுவோம். நார்மல் ஆக்செப்ட் பண்ணுவோம். அதான் மட்டும் நீங்கள் அதை மட்டும் அப்புறம் அங்கே போகிறேன். சரியா? இப்போ அப்படி ஓடியே செகண்ட் கியரை கிளச்சை ஃபுல்லாக ஆகுது. இது ஃபுல்லாக இது 4ஆவது. இங்கே இப்படி ஃபுல்லாக ஆகுது கிளச்சு. இப்போ நீ வந்து ஃபஸ்ட் போட்டே இல்லை, அப்படியே எடுத்துட்டு இப்படி கொஞ்சம் இங்கே இழுத்தோன்னா செகண்ட் போடும். சாடியார் சின்ன திருப்ப வந்து இங்கே வந்து தான் செகண்டுக்கு வரணும். அவ்வளோங்கதா அப்படியே ஃபுல்லாக பின். அது என்னன்னா பிரச்சனை, வானம் கொஞ்சம் ஓடுனா தான் அவர் வானம் நிப்பாட்டாங்க கியர் ஓடுவார். அதான் நீ அப்போ கொஞ்சம் ஓடு. ஃபஸ்ட் கியரில் ஓடு, கொஞ்சம் ஃபஸ்ட் கியரை போடு. ஓடு நார்மலாக கேஷுவல் ஆடு. லைட்டாக ஸ்லோ அடுத்து லைட்டாக ஆக்சிடென்ட் கொடுத்துடுத்தானே நொக்கடிக்காமல் போகும். விளங்குதா? நான் இப்போ உண்டை கிளச் கண்டோம். முன்ன ஓடு அப்படியே ஃபஸ்ட் கியரில் வந்துடும். ஓடுவாம்மா. நான் அங்கால போகிறேன். இல்லை இஞ்சாலவா புல்லு கிடந்தா கிடையாது பரவாயில்லை. கொஞ்சம் கொஞ்சம் போடும்மா. விட்டு அப்படியே ஒன்று செகண்ட் கியரை மாற்றுவா. 4 வந்துட்டு போகக்கூட. இங்கே கொஞ்சம் லைட்டாக இப்படி அமர்த்து கிளச்சு ஃபுல்லாக அமர்த்து. ஃபஸ்ட்டு இல்லை அப்படியே என்ன செய்ய லைட்டாக விடு அமர்த்து. அப்படியே ஃபஸ்ட்டு போட்டா இல்லை அப்படியே எடுத்துக்கொண்டு நியூட்டன் போட்டு சைட்டை அப்படி பின்னுக்கு எடுத்துட்டு போடு செகண்ட். சரியா? நியூட்டன் எடுத்து போட்டு பின்னுக்கு இப்போ லைட் அப்படி எடுத்து பின்னுக்கு செகண்டை போடு. நீ அப்படி கொஞ்சம் செகண்ட் கியர் பிரச்சனை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கியரை போடு. இப்போ ஃபர்ஸ்ட் கியரை போட்டு போ. கியரே போடலையா? அப்போ இல்லை இன்னும் போடல. போட்டோம்னா கிளச்சா எடுக்க நின்றுக்குமே. போடு. போட்டும் அப்படி போட்டுமா. கொஞ்சம் இந்த உள்ள இருக்கும் இது. லைட்டாக சொட்டு. ஒவ்வொரு கிளச்சுக்கு ஒவ்வொரு கியருக்கு ஏற்ற வேகம் வாகனத்துக்கு இருந்தால் தான் அடுத்தடுத்த கியர் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறும். இல்லாட்டி அந்த வேகத்துக்குரிய கியர் இல்லைன்னு சொன்னால் கட்டாயம் வந்து நொக்கடிக்க பார்க்கும். விளங்குதா? இப்போ நார்மலாக வந்து இப்போ உனக்கு என்ன சொல்கிறது, இந்த வேகம் காணும் செகண்ட் கியர் போடுறதுக்கு. அப்போ நீ நார்மலாக போடலாம். என்ன செய்ய போகிறேன்டா கிளச்சை ஃபுல்லாக அமர்த்தி கொண்டு நியூட்டன் போட்டுட்டு இஞ்சால கொஞ்சம் இழுத்தோடு பின்னுக்கடு. ரைட். எவ்வளோ நடு அப்படியே இப்போ எடுக்கூடா. கொஞ்சம் லைட்டாக ஆக்சிடென்ட்டை கொடுக்கணும். ஏண்டா கியருக்கு இந்த வேகம் பெறணும் இல்லை. இப்போ அங்கே போய் வா. பாயாத இது மின்னும் ஒரு சூரியனா மீண்டுமே நான் வருவேன், ஜென்மம் பல தாண்டியும் சேவை செய்ய. அப்படியே கவிதாஸ் நடுவாம். அப்படியே வெட்டாக்கள் ரைட். அப்படியே கிட்ட போய் வெட்டு வேலை பார்க்கறதுக்கு. அவனுக்கு கிட்ட போய் வேலை பார்க்கறதுக்கு வேலை போய் வெட்டுறா. ரைட். இப்போ என்ன செய்யணும், 3000 போவோம் நாங்கள். சரியா? அப்படியே நிப்பாடக்கூடா. நிப்பாட்டினா இருக்கா என்னண்டா ஸ்டொப் பண்ணி போட்டு நிப்பாட்டி போட்டு 3000 போட்டால் எடுக்கா. என்ன வேகம் 0 ஆயிரம் இல்லை. 0க்கு 3000 வந்ததில்லை. ஃபஸ்ட் கியர் தானே வந்தது. கொஞ்சம் ஆளோட விட்டா அப்புறம் 3000 போடண்டா சும்மா எல்லாம் பெரிய அவதிப்படுறாருப்பா. 3000 போடண்டா சரியா அவதிப்படுது. இந்த 2 ஓட்டம் ஓடி போட்டு இல்லை அது ரெண்டாவது எந்த கிரண்டா நியூட்டன் தான் வந்து போடும். அதே மாதிரி அடுத்து போட்டு கேட்கவே இல்லை. நீ சடாரண்டு போட்டுட்டியே என்ன பிரேக் அடிச்சு நிப்பாட்டிட்டு 3000 போடுறான்டா பைத்தியாரன்.
வானம் ஓடிக்கொண்டிருக்கா 3 கியர் போடணும். குறைஞ்ச ஒரு 30-40 வேகத்துல இருந்தால் தான் 3 கியர் போட்டு ஓடலாம். சரியா? ஏன்னா அந்த கியருக்குரிய வேகம் இருக்கணும். இப்போ நீ ஓடின வேகத்தோடய அப்படியே போட்டிருந்தா போடப்படும். அப்போ இப்போ நியூட்டனில் நின்ற இப்போ செகண்ட் கியரில் நின்றான்னு சொன்னால் நியூட்டன் ஆகிப்படும். அப்படியே முன்னுக்கு நோம்புல 3 கியர். சரியா? சும்மா போட்டு பார்ப்போம். சும்மா ஓட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணு. இப்படி வந்து இப்படி இல்லை இப்போ வந்து இது ஒன்றும் இல்லை. இப்படியே பின்னுக்கு தர நியூட்டன் அப்படி கொஞ்சம் எழுத்து போட்டு இப்படி போட செகண்ட். நான் கேட்குறேன் வந்து இப்போ டிரெக்டாக இந்த இப்போ கேர்னு சொன்னா இப்போ செகண்ட் கியர் போட போகிறோம். எடுத்தாச்சு வந்துட்டு செகண்ட் கியர் எடுக்க அமர்த்தி கொண்டு இல்லை இப்போ வந்துட்டு ஓடி போகிறோம். இப்போ செகண்ட் போனால் திருப்பி போட்டு என்ன செய்யுது? செகண்ட் இங்கே பின்னுக்கு எடுத்துட்டா நியூட்டன் ஆகிட்டല്ലോ. திருப்பி இங்கே கொஞ்சம் எழுத்து புரிய போட்டேன் செகண்ட் கியர் ஸ்மூத்தாக செகண்ட் கியர். அடுத்து இப்படி எடுத்து முன்னுக்கு அப்படியே சரியா? ஓடிக்கொண்டு கேட்காம சரியா? 4 அப்படியே பின்னுக்கு அப்படியே நியூட்டன் ஆகி போட்டு இப்படி எடுத்து 5 முன்னுக்கு. சரியா? பிறகு வந்து இப்படி எடுத்து பின்ன 6 இல்லை ரிவர்ஸ் 7 சொல்லி கொண்டு வர அவன் நேரத்தில் நீ கண்ணாடியை பாய்ச்சிட்டு. சரி கொஞ்சம் ஓடி ஆட்டோமேட்டிக்காகவே செய்ய. கொஞ்சம் இப்படி ஓடிக்கொண்டிருக்க செகண்ட் கியருக்கு மாற்றலாம். சரியா? கொஞ்சம் போய்கொண்டிருக்க அப்படியே கிளச்சை ஃபுல்லாக மாற்றிக்கொண்டு பின்னு கொஞ்சம் எடுத்து நியூட்டன் போட்டு செகண்ட் கியரை போட்டால் சரி. இல்லை பின்னுக்கு எடுத்து போட்டு செகண்ட் கியரை போட்டால் சரி. நீ நிப்பாடுறது இல்லை, நீ பிரேக் அடிக்கிறது இல்லை, கிளச்சை ஃபுல்லாக அமர்த்திக்கொண்டு வாகனம் ஓடிக்கொண்டிருக்கும்டா. அப்படியே செகண்ட் கியரை போடு. கிளச்சை மட்டும் அமர்த்திக்கொண்டு செகண்ட் கியரை போடு. இல்லை பின்னுக்கு வேட்டுமா ஃபுல்லாக அமர்த்தோம் கிளச்சா. கொஞ்சம் ரேஸ் பண்ணி எடுக்கும் செகண்ட் கியர் எடுக்க. சரி அப்படியே ஓடிக்கொண்டிருக்கே வந்து கிளச்சை ஃபுல்லாக அமர்த்தி கொண்டு தேட்டை போட்டானே சரிடா. விளங்குதா? கிளச்சை ஃபுல்லாக அமர்த்தி கொண்டு தேட்டை போடு. சரி எடு. அது என்ன ஏன் இப்போ உதறதுன்னு சொன்னால் வேகங்கான அப்படியே உதறது. விளங்குதா? அது ஸ்பீடாக போய் உதறாது. சரியா? அங்கே வெட்டு எல்லாம் வெட்டக்கூடாது, வளைச்சி போடும். கொஞ்சம் சொல்லுவோம். சரி இப்போ செகண்ட் கியருக்கு மாற்றுவோம். அவன் கிளச்சை ஃபுல்லாக மாற்றி கொண்டு இல்லை பின்னுக்கு அப்படியே செகண்ட் கியரை மாற்றணும்னு சொன்னால் பின்னுக்கு எடுத்து போட்டு தான் இப்படி மாற்றணும். சரியா? இல்லை நேராக அப்படியே பின்னுக்கு எடுத்து போட்டு கொஞ்சம் சைட்டாக எடுத்து கொஞ்சம் நேராக அப்படியே பின்னுக்கு மூண்டா பின்னுக்கு நேராக எடுத்து போட்டு சைட்டாக அப்படியே எடுத்து இழுத்தாலும் சரி செகண்ட். சரி எப்போண்டா நியூட்டனுக்கு வந்து போனால் சரி. இப்போ எத்தனை நிற்கி செகண்டில் விட்டுடா. அவன்கிட்ட நல்லா கிளச்சி அமைச்சி வந்து நியூட்ரன் பிரேக் போகுது. சரி பரவாயில்ல அப்படி இருவார். தண்ணி இருக்கா யூஸ் ரிவர்ஸ் பழமும் இருக்கா? ஓடு இப்போ தனியாக அப்படியே ரவுண்ட் வா அடிச்சுடா டக்குண்டா நேம்பு. ஓம்டா ஏன்டா தனியாக ஒன்று தானே வா தெரியும். என்ன செகண்ட் போடுறேன் ஃபர்ஸ்ட்டே போடு. Adora. புல்டோசர் சத்தம் கேக்கு. மழை பெஞ்ச ஈரம் கூட சாடையான் அங்கே வரான். ஓய் ஓட்டியா ஓடிது போகுது ராசா. நியூட்டன் ஆகிட்டியா? செகண்ட் கியரா ஓட்டு 2 கியரா ஓட்டு. சரி நியூட்டன் ஆகிட்டியா? நிப்பாட்டிட்டியா? ஓகே சரி இப்போ ரிவர்ஸ் அடிப்பேன்.
இந்த கல் தெரியாது. இந்த ப்ளோக்கல் தான் ப்ளோக் இல்லைன்னா உங்களை அறியிறாங்க வேண்டி தான் இருக்கும். தடியண்டா கீறி போடுங்களா அவங்க விட்டுருவான் இதோட. அதுதான் அவங்க கூம்பு வைக்கிறோம் இதோட. அப்படியே அந்த கல்லறு கூட வரணும். அங்கே எங்கே அங்கால போகக்கூடாத மாதிரியோ? இல்லை அதுக்கு தான் சொன்னேன். அதுக்கிட்ட அது இப்போ சாம இல்லையாடாப்பா இவ்வளோ காலம் வெட்டுறதுக்கு வேன் பட்டுறதுக்கு. ஆ ஓ காணுண்ணா. விட்டு நிற்காதடா. ஆ சரியா இதுக்குள்ள வருமா வேன்? ஓ இதுக்குள்ள அளவே அந்த அதுக்கு பக்கத்தில் ஆ ரிவர்ஸ் இல்லை இது. ஓ இவன் என்ன மரியாதை பிளான் பண்ணுறான் நாய். கேள் சாவன் எங்கேயோ போகுது போலக்கா. அப்ப கிட்ட காணாடா. இல்லை இஞ்சால் ஓடலாம். அந்த கல்லுக்கிட்ட வர இல்லையா சாவன்? இல்லை இஞ்சால் ஓடலாம். அப்போ போடுவா இல்லை போடுவா இஞ்சால் ஓடலாம். எவ்வளோ கேப் இருந்தது பிள்ளையடா அப்பா. படும் உள்ள ஆடும். அப்படி பார்த்தா அங்கே வரதே அப்பா சாமம். அதுதானே ஆ காணாத ஒரு இப்போ அந்த கல்லம் கிடக்கு கிணத்துல இருக்கா? தாண்டி கிட்ட தான் கல் கிடக்கு. உள்ள ஆடும். ஓ எப்படி பார்த்தாலும் அங்கே கூடல போகுது. அட இதை விட அங்கே போ. இந்த கல்லோட ஒட்டினா அப்புறம் என்னண்டா அதை விட அது சரிதான். அதில் முட்டாடி சரி சரிதான். நீ வா சரி. இப்போ நீ ஏறு. ரிவர்ஸ் தான்டா முக்கியம், மற்ற இதை விட. ம் அடே கவனமா ஃபுல்லாக லைட் ஆக்சன் கொடு. லைட் ஆக்சன் கொடு. லைட் ஆக்சன் கொடு. அங்கால பார்த்தேன். ஸ்டாப். போடு அங்கால முட்டே தான். ஃபுல்லாகட்டும். அவங்கள அந்த அவங்களோட கூம்பு கணக்கடா. அந்த கூம்பு இல்லை 2-3 கூம்பு வச்சு கணக்கு சொல்கிறவங்கள அந்த 2வது கூம்பில் 3வது கூம்பில் இது தெரியும் அது தெரியும்னு சொல்லி தர்றவங்கள இல்லை. அதுண்ட கணக்குக்கு அப்படியே வெட்ட கணக்காக வரும். இப்போ ஃபுல்லாகட்டு வெட்டு. ஓ சரி. அது பிரச்சனை இல்லை. நீ நொக்கடிக்கா நிற்கிறதே பெரிய செம்பாவா. நேரம்போ டக்குனு வா. அதான் நொக்கடிக்கா நிற்கிறதே பெரிய விஷயம். வா கொஞ்சம் இஞ்சா எடுத்து வா. டேய் முன்னு போட கல்லுக்கு இஞ்சா வந்துட்ட.
இஞ்சால எடுத்துட்டு வாடா இஞ்சா அப்படியா அப்படியா இப்போ ஒழுங்க புல்லாவட்டு கணக்காக வரும் ஃபுல்லாவட்டு கணக்காக வரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதான் நிமித்து கடைசியா ஃபைனலா கொஞ்சம் கிட்ட வந்து போடு கொஞ்சம் கிட்ட வா முதல்ல வெட்டி போட்ட புல்லா போடு கொஞ்சம் பின்னுக்கு வந்து கொஞ்சம் சொட்டு வந்து போடு இப்போ போடு புல்லா போடு ஸ்டாப் ஒன்று தெரியல போத்த மட்டும் தான் தெரியுது அந்த வட்டை தான் தெரியுது வா பாதி ஒன்று நல்ல அருகாவா போடு புல்லா போடு அப்படியே போடு நிமித்து நேராங்க அப்படியே சைட்டா வா புல்லா போடு நேர வாடா பரவாயில்ல அவன் அடிச்சிருவான் சைட்டா வா அண்டி வா புல்லா போடு கொஞ்சம் கிட்ட பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வா நிமித்ரா ஏறப்போ சாமன் அடே சரி அது சரி ஸ்டார்ட்டு நொக்கடிக்காமல் ஓடுறதே பெரிய விஷயம் விளாங்கதா பார்த்து நாளைக்கு கஷ்டமாக தான் இருந்தது கொஞ்சம் என்ன சொல்லு இப்போ உனக்கு இப்போ இது ரெண்டு எல்லாமே புதுசாக இருக்குல்ல ஓட பழகிட்டேன்னு சொன்னால் அந்த எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்த பிறகுடா அதுக்கேற்ற மாதிரி நீ அட்ஜஸ்ட் பண்ணி போவேன் விளாங்குதா அந்த போத்துட்டு அளவு காணா விளாங்குது தெரியலை பெருசாக அது அவங்க எப்படியும் நீ கிளாஸுக்கு போகணும்டா போனேன்னா அவன் சொல்லி தருவாங்க விளாங்குதா அந்த டெக்னிக் ஒன்று கூட அப்போ அந்த அடிக்க வச்சுக்கான் கூம்பு அந்த கூம்புலேருந்து தெரியாது நீ ஸ்டேரிங் பட்டம் சொல்லி தருவாங்க வந்து போனால் சரி படம் முடிச்சு அவ்வளோந்தான் சரியா இப்போ முடிச்சுக்கொள்ளுவோம் வேணா அக்கினி இந்த டிரைவிங் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மக்களே என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்டா நீ நிற்காம ஆரம்பத்துக்கு மேனுவல் வாகனம் நிற்காம ஓடுறதே பெரிய விஷயம்டா அப்படி சொல்லிட்டாங்கடா ஓகே நீங்க ஒரு கிளாஸுக்கு போயிட்டாங்க சரி முக்கியமா அப்படி இந்த டீ சந்தியல்ல வரைக்கும் நின்று பார்த்து எடுக்கும் தம்பி நின்று வெலை பக்கம் பார்த்து டீ சந்தியில் வெலை பக்கத்துக்கு முன்னுரிமை சொல்லலாம் பார்த்து எடுத்துட்டானே சரி அதான் சொன்னானே அக்னின் டிரைவிங் எப்படி இருந்தான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்